அண்மைச் செய்தி. பிரபல திரைப்பட இயக்குநர் ஷங்கருக்கு சொந்தமான ரூபாய் 10 கோடியே 11 லட்சம் சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. பிரபல சினிமா இயக்குனர் ஷங்கருக்கு சொந்தமான 10.11 கோடி மதிப்பிலான 3 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது முடக்கம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக எழுத்தாளர் ஒருவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நீதிமன்றத்தில் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில் அமலாக்கத்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ஆரூர் தமிழ்நாடு என்பவர் எழுதிய ஜூஹிபா கதை திக் திக் தீபிகா என்ற பெயரில் கடந்த 2007ஆம் ஆண்டு நாவலாக வெளியானது. இந்த நிலையில் 2010ஆம் ஆண்டு இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ரஜினி நடித்த எந்திரன் படமானதும் வெளியானது. அதை பார்த்த எழுத்தாளர் ஆரூர் தமிழ்நாடான் எந்திரன் திரைப்படத்தின் கதை தன்னுடைய ஜூஹிபா கதை என கூறியும் எந்திர படத்தின் தயாரிப்பாளர் கருணாநிதி மாறன் மற்றும் இயக்குனர் சங்கர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். ஆனால் எதிர்த்தரப்பிலிருந்து எந்த பதிலும் வராத நிலையில் தான் எழுதிய கதையை திருடி எந்திரன் படத்தை எடுத்துவிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிப்பதாகவும் இது காப்புரிமை சட்டத்தின்படி கிரிமினல் குற்றம் என்பதால் இந்த வழக்கில் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று எழும்பூர் கீழமை நீதிமன்றத்தில் ஆரூர் தமிழ்நாடு என்பவர் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கின் அடிப்படையில் கடந்த 2011ஆம் ஆண்டு புகாரானது அளிக்கப்பட்டு அமலாக்கத்துறை விசாரணை தொடங்கியது. குறிப்பாக சங்கர் இயக்கிய எந்திரன் திரைப்படமானது கதைக்களம் ஆரூர் தமிழ்நாடான் எழுதிய ஜூஹிபா என்ற கதை நகலளிக்கப்பட்டது என்பது உறுதி செய்யப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் 1957 மற்றும் ஐபிசி மற்றும் 1860 ஐபிசி கீழ் இது விதிமுறைகளுக்கு உட்பட்டது என்றும் அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டது என்றும் கூறப்பட்டது. இது தொடர்பாக ஏற்கனவே 1000 விளக்கு அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சங்கர் ஆஜராகி 3 மணி நேரத்துக்கு மேலாக அவரிடம் விசாரணைகளும் நடத்தப்பட்டது. எந்திரன் கதை மேம்பாடு, திரைக்கதை, வசனம் மற்றும் இயக்கம் உள்ளிட்ட பன்முக பங்களிப்புக்காக 11.50 கோடி ரூபாய் அவருக்கு சம்பள தொகையாக பேசப்பட்டதாகவும் அதில் 10.11 கோடி ஊதியம் சங்கம் பெற்றதாகவும் கூறப்படுகிறது. இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனம் நடத்திய ஒரு சுயாதீன அறிக்கை ஜூஹிபா கதைக்கு தான் எந்திரன் திரைப்படத்திற்கு இடையிலான குறிப்பிடத்தக்க ஒற்றுமைக்கு அடையாளம் கண்டுள்ளதாகவும் கதையமைப்பு, கதாபாத்திர மேம்பாடு மற்றும் கருப்பு கூறுகளை ஆய்வு செய்த இந்த அறிக்கை சங்கர் மீதான அந்த கதை திருட்டு குற்றச்சாட்டுக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவு அளிப்பதால ரஜினிகாந்த் மற்றும் ஐஸ்வர்யா ராய் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த எந்திரன் திரைப்படம் உலகளவில் 290 கோடி வசூலித்ததாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அது ஒரு மிகப்பெரிய வெற்றி மடமாக அமைந்திருக்கக்கூடிய நிலையில கையிருப்பில் உள்ள கணிசமான ஆதாரங்கள் மற்றும் பதிவின் அடிப்படையில் சங்கர் அவர்களின் இந்த பதிப்புரை சட்டத்தை மீறியதாக தீர்மானிக்கப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் தற்போது அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சொத்துக்களை முடக்கியிருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழே சங்கர் அவர்களின் 10.11 கோடி மதிப்புள்ள 3 அசையா சொத்துக்களை தற்காலிகமாக பறிமுதல் செய்யப்படுவதாகவும் அந்த அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்திரன் கதை திருட்டு வழக்கில் இந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை சார்பாக விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.